வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தமும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் மார்ச் 22ஆம் தேதி ஜேம்ஸ் அலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த ஆங்கில நூலில் என்ன பதிந்துள்ளார் என்பதனை முதலில் தமிழ் மொழியில் காண்போம். தமிழ் மொழியில் ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் நல்வினை என்று கூறலாம். உண்மையான அறிவில் பயன் உரிமை இருக்கிறது. மனிதர்கள் தங்களை நேசிப்பதாலும் நேர்மையில்லாததாலும் தங்கள் பயன் உரிமைகளை அவர்கள் தங்கள் தவறான நம்பிக்கைகளை நேசிப்பதால் துன்பப்படுகிறார்கள். அவர்களால் தான் அவர்கள் பிணைக்கப்படுகிறார்கள். தன்னை தவிர வேறு யாராலும் பறிக்கப்பட முடியாத மிக உயர்ந்த பயன் உரிமை ஒன்று உள்ளது. நேசிப்பதற்கும் நீதியை பின்பற்றுவதற்கும் உள்ள பயன் உரிமையே உள்ளது. இதில் மற்ற அனைத்து பயன் உரிமைகளும் அடங்கும். அது அரசனுக்கு சமமாக சாட்டையால் அடிக்கப்பட்ட மற்றும் சங்கிலியால் கட்டப்பட்ட அடிமைக்கு சொந்தமானது. இந்த தன்னுரிமையில் நுழைபவன் அவனிடமிருந்து ஒவ்வொரு சங்கிலியையும் எறிவான். அடிமையானவன் தன்னை ஒடுக்குவோனின் முன்னிலையில் இருந்து வெளியேறுவான். அவனை தங்க வைக்கும் ஆற்றலற்றவனாக இருப்பான். இதன் மூலம் அரசன் தனது சுற்றுப்புற ஆடம்பரங்களால் தீட்டுப்படுத்தப்படுவதை நிறுத்துவார். மேலும் உண்மையில் ஒரு ராஜாவாக இருப்பார். எந்த வெளிப்புற ஒடுக்குமுறையாளரும் நல்வினை உள்ளத்தை சுமக்க முடியாது என தமிழ் மொழியில் கூறலாம். ஆங்கில பதிவினை we can say it in acrostic with the single word virtue. Various intuition, regular terms, unique existence. Various intuition, regular terms, unique existence in acrostic way for the day March 22nd. In the knowledge of truth, there is freedom. Men suffer because they love self and do not have righteousness, and loving self, they love the delusions. It is by this that they are bound. There is one supreme liberty of which no man can be deprived by any but himself, the liberty to love and to practice righteousness. This includes all other liberties. It belongs to the whipped and chained slave equally as to the king, and he who will enter into this liberty will cast from him every chain, while the slave will walk out from the presence of his oppressor, will be powerless to stay him. By this, the king will cease to be defilled by his surroundings, luxuries, and will be a king indeed. No outward oppressor can burden the righteous heart. என அவர் பதித்தவற்றை நாம் மார்ச் 22ஆம் தேதிக்கு கூறி ஒரு சொல்லில் வெற்றி என்று ஆங்கிலத்தில் தமிழ் மொழியில் நல்வினை என்று கூறி மார்ச் 22ஆம் தேதி அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற இந்த பதிவினை நிறைவு செய்யும். நன்றி, வணக்கம்.